மாணவர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு சுவாரஸ்யமான புதிர் கணக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கணக்கு. நல்லா புரிஞ்சுங்க. மூட்டைக்கு 30 மாம்பழம், 3 மூட்டை. ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் ஒரு மாம்பழம் தரணும். மொத்தம் 30 சுங்கச்சாவடிகளை தாண்டி அவன் போகணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 சுங்கச்சாவடிகளை 10 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது ஒவ்வொரு மாம்பழ வீதமாக மொத்தமாக 10 × 3 30 மாம்பழங்களை கொடுத்துருவான். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மூட்டை காலி ஆயிரும். அப்போ அந்த சாக்கை வீசிட்டு மொத்தமாக எத்தனை மூட்டையாக பண்ணிடுவான் அப்படின்னா 2 மூட்டையாக பண்ணிடுவான். அப்போது அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, 15 சுங்கச்சாவடிகளை தாண்டும் போது ரவ்வண்டு மாம்பழம் கொடுப்பான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 30 மாம்பழங்கள் கொடுத்துருவான். அப்போ மொத்தமாக இது வரைக்கும் 25 சுங்கச்சாவடிகளை தாண்டிட்டான், 60 மாம்பழங்களை கொடுத்துட்டான். இந்த மீதி இருக்கக்கூடிய 5 சுங்கச்சாவடிகளுக்கும் ஒரு மூட்டை தான் இருக்கும். ஒவ்வொரு மூட்டையில் இருந்தும் ஒவ்வொரு பழம் கொடுத்தான்னா மொத்தம் 5 பழங்களை கொடுத்துருவான். அப்போ நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது அப்படின்னா 25 மாம்பழங்கள் மீதி இருக்கும். அதுதான் இந்த கணக்கு சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.